நிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்தில் மகர ராசிக்காரர்களும் சரிதான், மகர லக்னக்காரர்களுக்கும் சரிதான். பேச்சில் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது வாய் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது பற்கள் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ராகு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளில போறப்போ கரெக்டாக பூட்டினமா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிட்டு போங்க. அப்போ அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சங்கடங்கள் வீட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்போ நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு ஒரு அவசரமாக வெள்ளை கிளம்பி போகணும், சரியாக பூட்டாமல் நம்ம பாட்டா வந்துட்டோம், இது மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டில் அதாவது இந்த கோடை காலத்தில் இதுமாரி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க. அதற்கான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு தாராளமாக நல்ல விதமாக இருக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசி, அந்த கும்பராசியில தான் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கும்பராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். கும்பராசிக்கு அவர்கள் மூலமாக உங்களுடைய ராசிக்கு நற்பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதாவது 2 ராசிகளுக்குமே சனி பகவான் தான் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை பதியுது. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் கேது பகவானுடைய பார்வைகள் பதிகிறது. இந்த நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரிதான், தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சரிதான், அது தொழில் தடைகள் தாமதங்கள் எல்லாமே வரும். விநாயகர் பெருமானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் அதாவது சிதறுக்காய் உடைச்சிட்டு போங்க, அருகம்புல் மாலை போடுங்க, தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.